நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லுவோம். சில வாரங்களுக்கு முன்பு உங்களுக்கு நியாயாதிபதிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் இருந்து கிதியோனுடைய வாழ்க்கையின் மூலமாக அந்த வாழ்க்கைக்கு முன்பதாக நடந்த சில சம்பவங்களின் மூலமாக சில வார்த்தைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். எனக்கு அவைகள் மிகவும் பிரயோஜனமுள்ளவைகளாக இருந்தன. நான் மறுபடியும் அந்த 6ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை திரும்பவும் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார். தேவன் தெரிந்து கொண்டு தேவன் அளவில்லாமல் நேசிக்கிற ஒரு ஜனம் இஸ்ரவேல் ஜனம். அளவில்லாமல் நேசிக்கிறார். அவருடைய அன்புக்கு அளவே கிடையாது. அப்படிப்பட்ட நேசத்தை உடைய தேவன் அந்த நேசத்தை பெற்ற ஜனம். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் 7 வருடங்கள் உபத்திரவம், 7 வருடங்கள் புறஜாதியாருடைய கையில் ஒப்பு கொடுக்கப்பட்ட நிலைமை. சொந்த ஜனத்தை ஓங்கிய பயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் அவர் மீட்ட அந்த அற்புதமெல்லாம் நினச்சி பார்க்கும்போது, ஐயோ நான்லாம் அந்த காலத்தில் இல்லாமல் போயிட்டேனே. அந்த செங்கல் 2ஆக பிரியும் போது சோனு பாப்பா வயசு எனக்கு இருந்திருந்தா கூட அந்த கடலுக்குள்ளே என்ன பண்ணியிருப்பேன், நான் உள்ளே ஓடி ஓடி திமிங்கலத்தை தொட்டு பார்த்துருப்பேன், ஸ்டார் ஃபிஷ்ஷை தொட்டு பார்த்துருப்பேன். கடல் குதிரையெல்லாம் இருந்திருந்தால் ஒரு வேளை அன்றைக்கி எல்லாம் செஞ்சுருக்கலாம், பார்த்துருக்கலாம். என்ன அற்புதம்! யோர்தான் அப்படியே பின்னால் திரும்பி போகுது. இவ்வளோ அற்புதம்! ரொம்ப அகலமாக கட்டின சொல்கிறாங்க வேத பண்டிதர்கள். நானும் பார்க்கல, நீங்களும் பார்க்கல. சொல்கிறத நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. ரதங்கள் அந்த சுவத்து மேலே என்ன போகுமா, அவ்வளோ அகலத்துக்கு இருக்கக்கூடிய சுவர், எரிகோவின் மதில ஒரு உப்புன்னு ஊதி காற்றுல தள்ளுன மாதிரி. நம்ம ஒரு ஊரில் பாத்ரூமில் அந்த காலத்தில் நீங்களாம் ரொம்ப வசதியானவங்க சாமி. நாங்களாம் அந்த காலத்தில் பாத்ரூம் தென்னை மட்டையில் கட்டி வச்சுருப்போம், பனை ஓலையில் பாத்ரூம் கட்டியிருப்போம். இந்த மே மாதம் காற்று வந்துச்சுன்னா ஒரு படலை தூக்கிட்டு போயிடும். அப்புறம் குளிக்கிறதுக்கு அதுக்கு ஏதாவது என்ன பண்ணணும், பராமரிப்பு பண்ணணும். 4 தென்னை மட்டையை வெட்டிக்கிட்டு வந்து மறுபடியும் மூங்கலை வச்சு கட்டி அதில் குச்சியை வச்சு கட்டி அதை எடுத்து படலை நிறுத்துவோம். அந்த மாதிரி பாத்ரூம் படலை தூக்கிட்டு போகிற மாதிரி ஆண்டவர் எரிகோவின் மதில அப்படியே தவிடுபடியாக்கிட்டார். உள்ள பூந்து அவனுக்கு கிடைச்ச நேரத்தில் என்ன செய்யறான், மேலே ஏறி போய் கொள்ளையடிக்கிறாங்க. எவ்வளவு அற்புதம்! ஆமாம், நேற்று எங்களுக்கு புதினா சாதம் சாப்பிடணும்னு ஆசை வந்துடுச்சு. ஆமாம், நம்ம காரைக்குடிக்காரம்மா சைனி அவங்க அம்மா நல்லா செய்வாங்க. உங்களுக்கு யாருக்காவது புதினா சாதம் வேணும்னா சொல்லுங்கள். ஆமாம், ஃபீஸ் எனக்கு கொடுத்துருங்க, அவங்கள அனுப்பிச்சி வச்சிட்றேன். நான் அவங்கள நான் கொஞ்சம் செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு ரொம்ப ரிக்வஸ்ட்டாக கேட்டு அன்பாகனா அவங்களும் பிரியமாக செய்வாங்க. ஆனால் அவங்க வர்ற நேரம் வெயில் தாங்க முடியல. அவங்க வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு இருந்தால் ஒரு 1.5 பரலாங்க இருக்குமா, அது கூட இருக்காது.
ஆனால் அந்த வெயிலுக்கு அந்த அம்மா கொடையை என்ன பண்ணிட்டு வராங்க? ஏன் வெயில் அவ்வளவு ஆமாம் தானே, இப்போ கொடூரமாக தான் இருக்குது, வெளியில் போகிறக்கே பயமாக இருக்குது. மரங்கள் இருக்குது, வீடு நிறையா இருக்குது, ஜன நடமாட்டம் இருக்குது, ஆனால் வெயில் என்ன பண்ணுதுங்க? போட்டு கொளுத்து. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்க எங்கே நடந்துட்டு இருக்காங்க? வனாந்திரத்தில் நடக்கிறாங்க, பாலைவனத்தில் நடக்கிறாங்க. அங்கே மரம் மட்டை எதுவுமே கிடையாது. அங்கே வெயிலுக்கு என்ன கொடை பிடிப்பீங்க? அமேசானில் ஆர்டர் போட முடியுமா? உடனே எங்களுக்கு கொடை வேணும்னு அவ்வளோ பேரும்? இல்லை ஃப்ளிப்கார்ட்டில் போடுவீங்களா? கர்த்தர் அழகா வந்து மேகஸ்தம்பமாக நிற்கிறார். ஒரு சின்ன குழந்தை கூட வெயில்ல கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அப்படியே மேகஸ்தம்பமா இருந்து பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. ராத்திரி வனாந்திரம் அப்படின்னு சொன்னா பயங்கரமா குளிரா இருக்கும். என் பிள்ளைங்க நடுங்க கூடாது, சொற்றெல்லாம் எடுத்துட்டு வரலையே. அது என்ன பண்றாருங்க? அவரே சொற்றா மாறிட்டார், அவரே சொற்றா மாறிட்டாருங்க, அக்கினி ஸ்தம்பமா மாறிட்டாருங்க. ஹல்லேலூயா. வெளிச்சத்துக்கு வெளிச்சமாவும் இருக்குது, குளிருக்கு இதமாவும். எவ்வளவு நல்ல தகப்பன்! அவ்வளவோ லட்சம் ஜனங்களையும் ஒரு தகப்பன், ஒரு தாய் தம் மடியில போட்டு வளர்க்கிற மாதிரி குளிரும் இல்லாம வெயிலும் இல்லாம பாதுகாத்த தகப்பன், பாதுகாத்த தகப்பன். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆனால் அப்படி பாதுகாத்து பராமரித்து வழி நடத்தி, ஆமென், நடப்படாத தோட்டத்தில் வந்து புசிக்கும்படி, கட்டப்படாத வீடுகளில் வாழும்படி ஒரு ஆசீர்வாதத்தில் தேசத்துக்குள்ள கொண்டு வந்து சேர்த்தன கர்த்தர் இப்ப என்ன பண்ணிட்டாரு? மீதியானியருடைய கையில ஒப்பு கொடுத்துட்டார். அவ்வளவு நல்ல தெய்வம். என் ஜனங்கள் சிறுமைப்படக்கூடாது, பசினால வாழக்கூடாது. ஆசைப்பட்டுட்டான் என் கறி சாப்பிடணும்னு. வனாந்தரத்தில் ஆசைப்படலாமா? எப்படியாவது கானானுக்கு போய் என்ன பண்ணணும்? சேரணுமே சேரணுமேனு துரிதமா பயணத்தை நடத்தணும். ஆனா அந்த ஜனங்க அதெல்லாம் இல்லை, போவோம் கானானுக்கு நாங்க போய் சேர்ந்துருவோம். ஆனா இப்ப எங்களுக்கு என்ன வேணும்? எங்களுக்கு இப்ப என்ன வேணும்? கறி வேணும். ஆண்டவர் ஏன்டா கறி கேட்டீங்கன்னு கோச்சுக்கிட்டாரா? சொல்லுங்க. அப்புறம் ஏன் கறி வாயில இருக்கும் போதே அவங்க செத்தாங்க? சொல்லுங்க. கறி கேட்டது தப்பா? இல்ல. எப்படி கேட்டிருக்கணும்? ஒரு புள்ள ஒரு அப்பா கிட்ட எப்படி உரிமையா கேக்குதோ அது மாதிரி, அப்பா எங்களுக்கு கறி சாப்பிடணும்னு ஆசையா இருக்குதுப்பா. உங்களால் இந்த இடத்துக்கு கறி கொடுக்க முடியும்பா. முடியுமா? இல்ல, முடியும். எப்படி செய்வீங்களோ எங்களுக்கு தெரியாது, ஆனா நாங்க உங்களை நம்புறோம். எங்களுக்கு என்ன வேணும்? கறி வேணும் அப்படின்னு அழகா ஜெபம் பண்ணி கேட்க வேண்டிய பிள்ளைங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? போராட்டம் பண்ணினாங்க, ஸ்ட்ரைக் பண்ணாங்க. ஆனாலும் கர்த்தர் அவங்க ஆசை என்ன பண்ணாருங்க? நிறைவேற்றினார். அல்லேலூயா. ஆமா. காடை ரோஸ்டா சாப்பிடும்படி கொண்டு வந்து என்ன பண்ணாருங்க? காடைகளை கொண்டு வந்து குவித்தார். அல்லேலூயா. அவ்வளவு நல்ல தேவன். சொல்லுங்க, அவ்வளவு நல்ல தெய்வம். இப்ப என்ன பண்ணிட்டாரு? மீதியானியர் கையில் ஒப்பு கொடுத்துட்டார். இப்ப அங்க போய் அவங்க என்ன பண்றாங்கங்க?
சித்திரவதையை அனுபவிக்கிறார்கள், வேதனையை அனுபவிக்கிறார்கள். எத்தனை வருஷம்? நீங்க பைபிள் படிச்சீங்கன்னா சில நேரங்களில் 7 வருஷம், சில நேரங்களில் 10 வருஷம், சில நேரங்களில் 20 வருஷமெல்லாம் அடிமைப்பட்டிருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு காலத்தை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாருங்க? வச்சிருக்கிறார். இப்போ இந்த 7 வருஷம் ஆனதுக்கு பிற்பாடு தான் இந்த ஜனத்துக்கு என்ன வருதுங்க? முன்னாலேயே வந்துச்சா பின்னாடியே வந்துச்சா எனக்கு தெரியல. ஆனால் அந்த 7 வருஷம் உபத்திரவத்தை இவங்க சகிச்சுக்கிட்டாங்களோ இல்லையோ, எங்க அப்பானால தாங்க முடியல. எங்க அப்பானால என்ன பண்ண முடியலைங்க? தாங்க முடியல. அங்க ஒரு மாற்றத்தை, ஒரு ரட்சிப்பை அங்க உருவாக்க தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆமா. ஏன் சார் இவ்வளவு அன்பு படைச்ச கர்த்தர், இவ்வளவு நேசத்தை கொண்ட கர்த்தர், ஜனங்க மேல இவ்வளோ பிரிய வச்சிருக்கிற ஆண்டவர் 2 தட்டு தட்டி அதே இடத்துல உட்கார வைக்க கூடாதா? இப்படி மீதியானியர் கையில் ஒப்பு கொடுக்கலாமா? இது நியாயமா? அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நமக்கு என்ன செய்யும்? சில நேரங்களில் வரலாம். ஆனால் ஆண்டவர் நீங்க இப்படியெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே என்ன பண்ணிட்டு போயிட்டாரு? சொல்லி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம் பார்த்துட்டீங்களா? அவங்களுடைய ரட்சிப்பை விட நம்முடைய ரட்சிப்பு மகா மேன்மையானது. அவங்க எகிப்தினுடைய பார்வோனுடைய கையிலிருந்து ரட்சிக்கப்பட்டாங்க. நீங்க பிசாசின் பிடியிலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. அவர்கள் ஒரு வேலை செய்யக்கூடிய அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். நானும் நீங்களுமோ பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர்கள் மீட்கப்படுவதற்கு ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டி ரத்தம் சிந்திச்சு, என்னை மீட்பதற்கு எங்க அப்பா இயேசு ரத்தம் சிந்தினார். இப்ப என்னுடைய ரட்சிப்பு அதை விட விலை ஏறப்பட்டது. ஹல்லேலூயா. ஆமா, நல்லா கவனிக்கணும். அன்னைக்கு அந்த ரட்சிக்கப்பட்ட, அந்த மீட்கப்பட்ட அந்த ஜனங்களுக்கு உள்ளே, ஜனங்களுக்கு மத்தியிலே தேவன் வாசம் பண்ணினார். ஆனா இன்னைக்கு மீட்கப்பட்டிருக்கிற எனக்கு உள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். அந்த ரட்சிப்புக்கு இந்த ரட்சிப்புக்கு நல்ல வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். அங்க எங்க வாசம் பண்ணினாருங்க? பாளையத்துக்குள்ளே தேவன் உலாவினார். அதனாலதான் அந்த பாளையம் எங்க எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும்னு சொன்னார். அங்க டாய்லெட் கிடையாது. அவ்வளோ லட்சம் பேருக்கும் அப்படியே டாய்லெட் கட்டினா டாய்லெட்டை தூக்கிட்டு என்ன பண்ண முடியாது? மொபைல் டாய்லெட் எல்லாம் அங்கே இல்லை. அதனால் அவர் என்ன பண்ணுவார்னா, நீங்கள் யாராவது கக்கா போனீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு தான் என்ன பண்ணணும்? போகணும். போகும்போதே கையில் என்ன எடுத்துகிட்டு போகணும்? குச்சி எடுத்துகிட்டு போகணும். அங்கே ஒரு குழியை பறித்து கக்கா இருந்துட்டு அந்த மண்ணை போட்டு என்ன பண்ணிட்டு வந்துடணும்? பூனை மாதிரி. ஏன்? உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் பாளையத்தின் நடுவிலே உலாவுகிறார். ஆகவே உங்கள் பாளையம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா, சுத்தமா இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவன் எங்க உலாவுகிறார்? எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். அன்னைக்கு பாளையத்துக்குள்ள இருந்த கர்த்தர் இன்னைக்கு எந்த பாவியாகிய எனக்குள்ளே இருக்கிறார். எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பரிசுத்தரே. சொல்லுங்க, எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பரிசுத்தரே. ஹல்லேலூயா. எனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் யாருங்க? மகா பரிசுத்தமானவர். ஆகவே நான் எப்படி இருக்கணும்? அன்னைக்கு பாளையத்துக்குள்ள வாழ்ந்த ஜனங்க எப்படி பரிசுத்தமா இருந்தாங்களோ அதே மாதிரி நானும் எப்படி இருக்கணுங்க? பரிசுத்தமா இருக்கணும். சத்தமா சொல்லுங்க. ஆமா, ஆவியிலையும் பரிசுத்தம் இருக்கணும், ஆத்மாவிலையும் பரிசுத்தம் இருக்கணும்,
சரீரத்திலையும் பரிசுத்தம் இருக்கணும். 3 நாளைக்கு ஒருக்கெல்லாம் குளிச்சிங்கன்னா சரீரம் பரிசுத்தமா இல்லை, மனுஷனே பக்கத்தில் வர முடியாது. ஆமா, இல்லை கந்தையானாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் நமக்கு அது பொருந்தும். சுத்தமாக இருக்கணும். சரீரம் எப்படி இருக்கணுங்க? சுத்தமாக இருக்கணும். ஏன் இந்த சரீரம் எது? தேவனுடைய ஆலயம். ஆமாம், தினம் 2 வேளை பல்லு வளர்க்கணும். இதெல்லாம் சொல்லித்தர வேண்டியதாக இருக்குது சபையில். 2 வேளை பல்லு வளர்க்கலைன்னா வயசான காலத்தில் பல்லு இருக்காது. அதுக்கு ஆண்டவர் பொறுப்பாக மாட்டார். ஸ்தோத்திரம். உங்களுக்கு பேஸ்ட் வாங்கறதுக்கு காசு இல்லை, பரவாயில்ல, வேப்பங்குச்சியாவது ஒடிச்சு என்ன பண்ணுங்க, பல்லு வளர்க்குங்க. அது பேஸ்ட்டை விட ரொம்ப நல்லது. எத்தனை முறை பல்லு வளர்க்கணும்? சத்தமாக சொல்லுங்க, பார்க்கலாம். அடுத்த வாரம் கேட்பேன், எத்தனை முறை பல்லு வளர்க்குனீங்க? கவனிங்க. இல்லைன்னா சொத்த பல்லுக்கு ஆண்டவர் உங்கள் பல்லை ஒப்பு கொடுப்பார். அப்புறம் பல்லு ஒழிக்குது சார், வந்து ஜோம் பண்ணுங்க சார் அப்படின்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. அது இன்றைக்கே ஆண்டவர் அதுக்கு பதில நீ எப்படி இருக்கணுங்கிறத கர்த்தர் சொல்லிட்டார். பாருங்க, ஒரு வெங்காயத்தினால நல்லா அடிச்சாமா பாருங்க. வெங்காயம் கவனிங்க, எவ்வளோ நேசிக்கிற ஆண்டவர் இன்னைக்கு அவர்களை விட நம்முடைய ரட்சிப்பு மகா மேன்மையானது, மகா பெரியது, மகா விசேஷமானது. அன்னைக்கு ரட்சித்தவங்க தப்பு செஞ்சா யாருக்கிட்ட ஒப்பு கொடுத்தாருங்க? பக்கத்தில் இருக்கிற நாட்டாங்கிட்ட ஒப்பு கொடுத்தார். சில நேரத்தில் அமலேக்கிங்கிட்ட ஒப்பு கொடுப்பார், மீதியானியர் கையில் ஒப்பு கொடுப்பார், அப்புறம் அசீரியர் கையில் ஒப்பு கொடுப்பார், பாபிலோன் கையில் ஒப்பு கொடுப்பார், எகிப்தின் ராஜா கையில் கூட சில நேரத்தில் என்ன பண்ணியிருக்கிறாருங்க, ஒப்பு கொடுத்துருக்கிறார். எகிப்தில் ஒப்பு கொடுத்துருக்கிறாரா தெரியல, நான் அதை வாபஸ் வாங்கிக்கிறேன், அப்புறமேல நான் படிச்சுட்டு சொல்கிறேன். நான் கவனிங்க, முதல்ல தான் எகிப்தினுடைய கையிலிருந்து தப்பிச்சு வந்தார். எகிப்து கையில் எனக்கு ஒப்பு கொடுத்த மாதிரி இல்லை, ஏன்னா இன்று கண்ட எகிப்தியனை இனி காண மாட்டேன்னு ஏற்கனவே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருங்க, வாக்கு பண்ணிட்டார். சரி இருக்கட்டும். இப்படி பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன குட்டி ராஜா கிட்டையெல்லாம் என்ன பண்ணிடுவாருங்க, விட்டு கொடுத்துருவார். அப்படி அன்னைக்கு செஞ்ச ஆண்டவர் அதை விட மேன்மையான ரட்சிப்பு பெற்றிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் இன்னைக்கு அப்படி செய்வாரா? இன்னைக்கு யாரு கையில? பக்கத்து வீட்டுக்காரங்க கையில கொடுத்துருவாரா? இன்னைக்கு மனுஷன் கையில விட்டு கொடுக்க மாட்டார். யார் கையில கொடுப்பார் தெரியுமா? பிசாசு கையில ஒப்பு கொடுப்பார். இன்னைக்கு நமக்கு எதிரி யாரு? உங்களை அழிக்க நினைக்கிறவன் யாரு? சார் என்ன சார் சொல்றீங்க? இது நாள் வரைக்கும் தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பாகவே இருக்கிறார்னு பேசிட்டு வந்துட்டு இப்போ இப்படி சொல்றீங்களே சார். பிசாசு கையில கொடுத்தா எங்க பொழப்பு என்ன சார் ஆவறது? அதுக்கு தான் பைபிள் சொல்லியிருக்குது, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். சொல்லுங்க. 1 கொரிந்தியர் நினைக்கிறேன். இருங்க நான் வானே வந்தார். கொரிந்தியர் பவுல் சொல்லுகிற ஒரு வார்த்தையிலிருந்து நாம் ஒரு காரியத்தை கண்டுபிடிக்கணும். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தை நம்ம எல்லாரும் திருப்பிக் கொள்ளுவோம்.
1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம். திருப்பிக்கிட்டீங்களா? முதல் வசனத்தை வாசிங்க. உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே. ஒருவன் இதுக்கு மேல படிக்க வேண்டாம், அது ரொம்ப அசிங்கமா இருக்குது. இந்த சபையில எல்லா வரங்களும் கிரியை செய்யுதுங்க. கொரிந்து சபையில எல்லா வரமும் கிரியை செய்கிற ஒரு சபையில என்ன பாவம் இருக்குது? விபச்சாரம். சொல்லுங்க. இப்போ இது யாரு காதுக்கு போகுது? பவுலுடைய காதுக்கு போகுது. இப்ப பவுல் அதை குறித்து எழுதும் போது ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை அங்கே குறிப்பிடுகிறார். அது ரொம்ப முக்கியம். 4வது வசனத்தை வாசிங்க. நீங்களும் என்னுடைய ஆவியும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோடு கூடி வந்திருக்கையில் அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி. எது ரட்சிக்கப்படும்படி? அப்படி பாவம் செய்கிற ஒரு மனிதனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்பட வேண்டும். அவன் ரட்சிக்கப்பட்டவனா ரட்சிக்கப்படாதவனா? ரட்சிக்கப்பட்டவன். அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவனா இல்லையா? அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கணும். ஏன்னா அந்த சபையில பரிசுத்த ஆவியானவருக்கு பஞ்சமே இல்லை, வரத்துக்கு பஞ்சமே இல்லை. அப்படி அவன் திருமுழுக்கு எடுத்திருக்க மாட்டானா? எடுத்திருப்பான். திருப்பந்தியில பங்கு பெற்றிருக்க மாட்டானா? காணிக்க போட்டிருக்க மாட்டானா? வாரம் சர்ச்சுக்கு போயிருக்க மாட்டானா? எல்லாத்தையும் ஃபாலோ பண்றான். ஆனா என்ன இருக்குது உள்ள? என்ன இருக்குதுங்க உள்ள? பாவம். உள்ள என்ன இருக்குது? பாவம். வெளியில பார்க்கறதுக்கு அவன் யாரு? ஆவிக்குரிய கிறிஸ்தவன். வெளியிலே பார்க்கறதுக்கு அவன் ஆவிக்குரிய கிறிஸ்தவன். ஆனால் அவனுக்குள்ள என்ன இருக்குது? பாவம் இருக்கிறது. தேவன் அருவருக்கிற பாவம் அவனுக்குள்ள இருக்கிறது. இப்ப பவுல் சொல்லுகிறார், அவனுடைய ஆவி இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்பட வேண்டும். அவன் நரகத்துக்கு போய்விடக் கூடாது. அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான். அவன் மனம் திரும்ப வேண்டும். அவன் உணர்வடைய வேண்டும். ஆகவே என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? மாம்சத்தின் அழிவுக்காக. என்ன அழிவுக்காக? இந்த மாம்சம் அழியணும். இந்த மாம்சம் வேதனைப்படணும். இந்த மாம்சம் அழியணும்னா அது எப்படின்னு எனக்கு தெரியல. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். ஒரு ஜட்ஜ்மெண்ட் இவரே செய்யறார். சொல்றாருங்க, அவனை யார்கிட்ட கொடுக்கணும்? சாத்தாங்கிட்ட பிடிச்சு கொடுங்க. நீங்க பிள்ளைகளை மிரட்டுவீங்கள, சோறு தின்னலினா பூச்சாண்டி வர்றான் பிடிச்சு கொடுத்துருவாமா. குறும்பு பண்ணும்போது என்ன சொல்றீங்க? பூச்சாண்டி வர்றான், வந்தா உன்னை என்ன பண்ணிட்டு போயிடுவான்? பிடிச்சிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்ற மாதிரி இங்க பவுல் சொல்றாரு, ஒருத்தவங்க சபையில பாவம் பண்ணிக்கிட்டு இருக்கான், நீங்க கண்டுக்காம இருந்துகிட்டு இருக்கிறீங்களே, அப்படிப்பட்டவனுடைய ஆவி ரட்சிக்கப்படணும். மாம்சம் வேதனையை அனுபவிக்கணும், சரீரம் வேதனையை அனுபவிக்கணும். ஆகவே அவனை சாத்தானுடைய கையில ஒப்பு கொடுக்கிறேங்கிறார். ஹலோ, அப்ப என்ன ஒருத்தர் கேட்டார் ஒரு நாள், ஒரு தடவை, இவன் யாருங்க? என்ன ரட்சித்திருக்கிறவர் இயேசுநாதர். என்ன ரட்சித்திருக்கிறவர் இயேசுநாதர். இந்த பவுல் யாரு? இவன் எவன்? இவன் எவன் என்ன சாத்தாங்கிட்ட ஒப்பு கொடுக்கிற? இவனுக்கு யாருங்க ரைட்ஸ் கொடுத்தா? ரட்சிக்கப்பட்டவங்க தானே நீங்க. அந்த மாதிரி கேட்குற ஆளுங்களுக்கு நான் பதில் சொல்றேன். ரட்சிக்கப்பட்டவங்க தானே. இங்கேயே வந்து போதகத்தை கேட்குறீங்க.
உங்களுக்கு உடம்பு முடியலன்னா ஏன் வந்து ஜெபம் பண்ணுறீங்க? எல்லாத்தையும் நீங்களே பார்த்துக்கலாம்ல, முடியுமா? சொல்லுங்க. நீங்களே வேத வசனத்தை புரிஞ்சுக்க முடியுமா? சில ஆளுங்க நாங்களே புரிஞ்சுக்க முடியாது உட்காந்துருக்குறாங்க வீட்டில், புரிஞ்சுக்க முடியாது. அப்போ உங்களுக்கு உங்களை நடத்துவதற்கு ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறாருங்க? உங்களுக்கு மேல் அதிகாரியை போல ஊழியக்காரர்களை நியமித்திருக்கிறார். அது கர்த்தருடைய நியமம். அவர் ஆசீர்வதித்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், அவர் உங்களை விடுவித்தால் நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். சீசர்கள் அனுப்பும் போது என்ன சொல்லி அனுப்பினாரு? பிசாசை துரத்துங்கள், வியாதியஸ்தரை சுகமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள். யாருக்கு அதிகாரம் கொடுக்கிறாருங்க? ஊழியக்காரனுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். அப்ப ஊழியக்காரனால என்ன பண்ண முடியும்? வியாதியை சுகமாக்க முடியும், குஷ்டரோகத்தை சுத்தம் பண்ண முடியும், அபிஷேகத்துக்குள்ள நடத்த முடியும், வரங்கள் உங்களுக்குள்ள ஆபரேட் ஆகுவதற்கு அவர்கள் உதவி செய்ய முடியும். அதே போல சாத்தானிடத்திலையும் உங்களுக்கு ஒப்பு கொடுக்கறதுக்கு ஊழியக்காரனுக்கு என்ன இருக்குதுங்க? இந்த அதிகாரத்தை எடுத்தா எத்தனை பேர் இந்த சபைக்கு வருவீங்க? என்னங்க, எடுக்கும்போது தான் தெரியுங்கிறீங்க. நான் அப்படியெல்லாம் செய்கிற ஆள் இல்லை. அந்த பவுலுக்கு அந்த அதிகாரம் இருந்துச்சு. சாத்தாங்கையில் விசுவாசி என்ன பண்ணாருங்க? ஒப்பு கொடுத்தார். நான் என்ன சொல்றேன்னா, ஊழியக்காரன் ஒப்பு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. சாத்தானுக்குரியது உங்களிடத்தில் இருக்குமானால், நீ எப்பேற்பட்ட சபையில இருந்தாலும், எப்பேற்பட்ட ஊழியக்காரனுக்கு கீழே இருந்தாலும், சாத்தானுக்குரியது உன்னிடத்தில் இருக்குமானால், அவன் வா மாப்பிள்ள வா, வாமடி வாடி அம்மா வாடி அப்படின்னு உங்க மேல தோல் போட்டு, கையை தோல் மேல போட்டுட்டு உங்களை கூட்டிக்கிட்டு போய்கிட்டே இருப்பான். சொல்றது விளங்கலையா? விளங்கு. இயேசு கிறிஸ்துவையே அட்டாக் பண்ண பார்த்தவன் அவன். இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். யாருகிட்ட? யாருகிட்ட? நீங்க இயேசுவோட பெரியாளோ? சொல்லுங்க, இயேசுவோட பெரியாளோ? இங்க யாராவது அப்படி உட்கார்ந்து இருக்கீங்களோ? இல்ல. இயேசுவையே அவன் அட்டாக் பண்ண வந்தான். நான் பிசாச பெருசா பேசல, நாம எவ்வளவு எச்சரிக்கையா வாழணும்னு பேசிட்டு இருக்கிறேன். பிசாசு என் பாதத்துக்கு கீழே, அவன் வானத்திலிருந்து மின்னலை போல கீழே விழுந்தவன். கீழே விழுந்தவன் எங்க இருக்கான்? ஏன் பாதத்துக்கு கீழே. நான் அவன் மேலதான் நடந்து போயிட்டு இருக்கிறேன். ஆனா பழமொழி சொல்லுவாங்க, உட்கார இடம் கொடுத்தா படுக்க இடம் எடுத்துக்குவான், கேட்க மாட்டான். நீ உட்கார்றதுக்கு இடம் கொடுத்தீனா அவன் படுத்துக்கிட்டு, ஏய் போய் சூப் போட்டுக்கிட்டு வா, குளிர்ற மாதிரி இருக்குது அப்படியே ஒரு புரு காப்பி போட்டுக்கிட்டு வா. அல்லேலூயா. சில ஆளுங்களை உள்ள விட்டு பாருங்க நீங்க. ஆமா, உங்க வீட்டுக்காரரையே கூட்டிட்டு போயிடுவாங்க. எத்தனை பக்கம் நடந்திருக்கு தெரியுமா அந்த உலகத்துல? எக்கா ஒரு மஞ்சத்தூள் கொஞ்சம் கொடுக்கா அப்படின்னு வீட்டுக்குள்ள வந்தவ மச்சானியா கூட்டிட்டு போயிட்டான். இப்படிப்பட்ட உலகம். மனுஷனே இப்படி செய்யும் போது சாத்தான் செய்ய மாட்டானா? சொல்லுங்க. அப்ப அவனுக்கு இடம் கொடுக்கலாமா? நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டேன், நான் அப்படியே அந்நிய பாஷை பேசுறேன், பொளந்து கட்டுறேங்க அந்நிய பாஷை. சிலர் பேசுறதெல்லாம் பார்த்தா அப்படியே பொளந்து கட்டுற மாதிரியே தெரியும். கோடால் எடுத்து டபுக்கு டபுக்குன்னு வெட்டினா விறகு பொளந்து பொளந்து போகுது பாருங்க, அந்த மாதிரியே தெரியும். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் பார்த்தா அவன் வந்து உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்பான். இடம் கொடுக்காதீங்க. இடம் கொடுத்தா பழைய ஏற்பாட்டில் மட்டும் இல்லைங்க, விசேஷமான அபிஷேகத்தை பெற்ற புதிய ஏற்பாட்டிலையும் பிசாசு உள்ள வர முடியும்.
பிசாசுக்கு என்ன அவ்வளோ சக்தி இருக்குதா சார்? இல்ல. பிசாசுக்கு என்ன அவ்வளோ வல்லமை இருக்கா சார்? இல்ல. தந்திரம். அவங்கிட்ட இருக்கிறது என்னங்க? தந்திரம். உன்னை வஞ்சிப்பான், உன்னை ஏமாற்றுவான், உன்னை திசை திருப்புவான், உன் கவனத்தை அவன் எடுக்க பார்ப்பான். அதனாலதான் இயேசு சொன்னாரு, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். எங்க பேசணும்? பாஸ்டிங் பிரேயர் இல்லையா? பைபிள் ஸ்டடியில. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. உனக்கு ஒரு வியாதியை கொடுத்து நீ என்ன பின்பற்றுவியா பின்பற்ற மாட்டியா அப்படின்னு உனக்கு ஒரு வியாதியை கொடுத்தோ, ஒரு பொருளாதார கஷ்டத்தை கொடுத்தோ உன்னை சோதிக்கிறவர் அல்ல. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. தேவன் சோதிக்கிறவரும் அல்ல. அவர் டெஸ்ட் வைப்பார், பரீட்சை வைப்பார். எதுக்கு சொல்லுங்க? எதுக்கு? லெவல்ல உன்னை உயர்த்துறதுக்கு. பாஸ் பண்ணுனா உயர்வு, ஃபெயில் ஆனா அதே இடம், மறுபடியும் அட்டெம்ப்ட் அடிக்கலாம், மறுபடியும் ப்ரொமோஷன் என்ன பண்ணலாம், நீங்க வாங்கலாம். ஆனா சாத்தான் கொண்டு வருகிற சோதனையில நீங்க தோத்து போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதே கிளாஸ்ல இருக்க முடியாது, கீழே கொண்டு போயிடுவான். உங்களை கீழே கொண்டு போறதுக்கு தான் பிசாசு என்ன பண்றாங்க? சோதிக்கிறான். தேவன் உங்களுக்கு பரீட்சை வைக்கிறார். ரெண்டுக்கு வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். அப்ப இயேசு சொல்றாரு, நீ சோதனைக்கு உட்படவே கூடாது. ஆண்டவருடைய விருப்பம் நீ சோதிக்கப்பட்டு பிசாசு கையில போய் மாட்டிக்கிட்டு வேதனைப்பட்டு நொந்து நூலாகி இப்படி இருக்கிறது ஆண்டவருக்கு விருப்பமே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருக்கு விருப்பமே இல்லை. நீ வேலை இல்லாம திண்டாடிக்கிட்டு இருக்கிறது ஆண்டவருக்கு விருப்பமே இல்லை. நீ ஹாஸ்பிட்டலா போய் உன் பணத்தை கொட்டிக்கிட்டு இருக்கிறது ஆண்டவருக்கு விருப்பமே இல்லை. நீ என்னென்னலாம் துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கியோ இதெல்லாம் யாருக்கு விருப்பம் இல்லை? ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. அதனாலதான் சீசர்களை பார்த்து அன்னைக்கே எச்சரித்தார். அந்த எச்சரிப்பு அவர்கள் நமக்கு இன்னைக்கு எழுதி கொடுத்திருக்கிறாங்க. என்ன பண்ணாத, சோதனைக்கு உட்படாத. சொல்லுங்க. துன்பத்துக்குள்ள போய் மாட்டாத, உபத்திரவத்துக்குள்ள போய் சிக்கிக்காத, கஷ்டத்துக்குள்ள போய் மாட்டிக்காத. அந்த மாட்டிக்காம இருக்கணும்னா நீ என்ன பண்ணணும்? விழித்திருந்து ஜெபிக்கணும், ஜாக்கிரதையாயிருந்து ஜெபிக்கணும். அல்லேலூயா. எங்களுக்கு இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு பாஸ்டர், ஜெபம் பண்றதுக்கு மட்டும்தான் பாஸ்டர் நேரம் இல்லை. எல்லாத்துக்கும் என்ன இருக்குது சொல்லுங்க? குளிக்க இருக்கு. ஒரு ஆள் எவ்வளவு நேரம் குளிக்கலாம்? குறைஞ்சபட்சம் அவ்வளோ ஆளுக்கு இருக்குதா? 2 நிமிஷத்துல குளிச்சிடலாம். என்னங்க? ஆனா 1/4 மணி நேரம் ஆனாலும் பாத்ரூம் விட்டு நம்மளால என்ன பண்ண முடியல? வர முடியல. அந்த உடம்பை தேய்ச்சி அழுக்க எடுத்து அதை சுத்தம் பண்றதுக்கு 1/2 மணி நேரம் சில ஆளுங்களுக்கெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்றதுனா அப்படியே வலிக்குது. அது என்ன வலிக்குதுன்னு எனக்கு தெரியல. பைபிளை எடுக்கணும்னா எல்லாத்தையும் தூக்க முடியுதுங்க. பைபிளை தூக்குறதுக்கு கனமா இருக்குதுங்க. என்னங்க? ஆமா. கூப்பிட்டு நான் திடீர்னு நீங்களே என்ன நேசிக்கிறீங்க தானே? ஆமாவா இல்லையா?
நான் பஸ் ஸ்டாண்டில் ஒரு 40-45 கிலோ 30 கிலோ வச்சுக்கிட்டு தடுமாறி நின்றுக்கிட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் ரமணியம்மா வர்றாங்க. நான் ஒரு சிலர் பேரை சொல்கிறேன், அவங்கெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, கோச்சிக்க மாட்டாங்க. கொஞ்சம் நெருக்கமாக அவங்கெல்லாம் பழகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஆமாம். அப்போ உடனே அம்மாட்ட சொல்லுவேன், அம்மா அம்மா இங்கே வாங்க வாங்க வாங்க, இந்த மூட்டையை கொஞ்சம் தூக்கி இந்த வண்டி மேலே வைங்கன்னு என்ன பண்ணுவாங்க, விட்டுங்க பாஸ்டர், நானே தூக்கி வச்சிடறேன், நீ ஓரமா நெல்லுங்கன்னு தூக்கி என்ன பண்ணிடுவாங்க, வச்சிருவாங்க. ஹல்லேலூயா. அது என்ன பண்ண அந்த மாதிரி உதவியெல்லாம் செய்யறதுக்கு நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கீங்க? படிவுனால முடியுமா? இதெல்லாம் செய்யாதீங்க. எனக்கு தயவு செஞ்சு இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யாதீங்க. செய்யறதுக்கு நீங்க எனக்கு ஒன்றும் அடிமை இல்லை. ஹல்லேலூயா. அன்புனால எதை வேணாலும் செய்யுங்க, நான் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் நான் ஊழியக்காரனா இருக்கிறான்னு சொல்லிக்கிட்டு என்ன செய்யாதீங்க, எதையும் செய்யாது. இதெல்லாம் தூக்கி வச்சிருவோம் சார். ஆனால் இந்த பைபிள் இந்த இக்குலியூன் இருக்குது பார்த்தீங்களா, இதை தூக்கி அதை பிரித்து அப்படியே மடி மேலே வச்சு படிக்கிறதுக்குன்னா அப்போ தாங்க அது இடுப்பு வலிக்குது, அங்கே கொட்டையுது சார், இங்கே கொட்டையுது சார், எனக்கு பைபிளே என்ன பண்ண முடியல சார். சோதனைக்குள்ளே போகாமல் எங்கே போவீங்க நீங்கள் சொல்லுங்க? ஹலோ, வேதம் தெளிவாக சொல்லுது. ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற நேசத்தினால, உங்க மேல வச்சிருக்கிற பிரியத்தினால ஆண்டவர் அன்னைக்கே பேதுருகிட்ட சொல்லிட்டாரு, மகனே சொலகுல முரத்துல போட்டு உங்களை புடைக்கிறதுக்கு பிசாசு என்ன பண்ணுனா உத்தரவு கேட்டான். நான் என்ன பண்ணிட்டேன், உத்தரவு கொடுத்துட்டேன். உத்தரவு கேட்டா கொடுத்துருவார். ஏன்? எதை புடைப்பீங்க? உங்க வீட்டில் இருக்கிற நல்ல அரிசியை புடைப்பீங்களா, அதுல ஏதாவது செல்லு வந்துட்டா அந்த அரிசியை புடைப்பீங்களா? எனக்கு புடைக்கவே தெரியாது, நான் எங்க போய் புடைக்கிறது? எதைங்க புடைப்பீங்க? நல்ல அரிசியை புடைக்க மாட்டீங்க. செல்லு வந்துருச்சு, தவிடு அதிகமா இருக்குது, கொரோனா அதிகமா இருக்குது, அந்த அரிசி என்ன பண்ணி ஆகணும், புடைச்சே ஆகணும். ஏன்? அது சுத்தம் பண்ணணும். இப்போ சாத்தான் நல்ல அரிசியை பாப்பான், ஐயோ இங்க வேலை ஆகாது, இங்க பார் 2 வண்டு ஊறுது, 2 வண்டு ஊறுது. ஆண்டவரே ஆண்டவரே இங்க பாருங்க ஆண்டவரே, 2 வண்டு ஊறிக்கிட்டு இருக்குது, இதை கொடுங்க என்கிட்ட, நான் வச்சு 4 மிதி மிதிக்கிறேன், நான் புடைக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்பான். ஆண்டவர் என்ன நினைப்பாரு சொல்லுங்க? இப்ப சுத்தம் பண்ணியே நான் புடைக்க முடியாது. நான் புடைச்சா இந்த அரிசி என்னவாது, தாங்காது. நான் உரல்ல போட்டு குத்துனா இந்த அரிசி என்னவாது, தாங்காது. அதனால என் பாதுகாப்போட, என் அனுமதியோட புடைக்கிற வேலையை மட்டும் நீ செய். அவன் குஷியா வாங்கி, அவனுக்கு என்ன தெரியுமா, அரிசி என் கையில கிடைச்சிருச்சு, புடைக்கிறதுக்கு எனக்கு அவன் அவனுக்கு என்ன கிடையாது, புத்தியே கிடையாது. ஐயா புடைச்சிட்டா அது என்ன ஆயிரும், சுத்தமாயிரும். மறுபடியும் நாம அதை என்ன பண்ண முடியாது, தொட முடியாது. அப்படிங்கிற அறிவு இருந்திருந்தா அவன் பேதுருவை புடைக்கிறதுக்கு கேட்டிருப்பானா சொல்லுங்க? கேட்டிருக்க மாட்டான். அவனுக்கு என்ன கிடையாது, ஏன்னா தலையில தலை என்ன பண்ணிட்டாரு, முண்டம். முண்டத்துக்கு எப்பவுமே என்ன கிடையாது, அறிவு கிடையாது. உங்களையும் சில நேரத்துக்கு புடைக்கிறதுக்கு என்ன பண்ணுவான், அனுமதி கேட்பான். எப்போங்க?
ஆண்டவருக்கு பிரியமில்லாத செயல்கள் உங்க வாழ்க்கையில இருக்கும்போது, இங்க பவுல் சொல்லுகிறாரு, சாத்தானுடைய கையில் அவங்கள நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுகிறது போல ஆண்டவரும் சாத்தானுடைய கையில உங்களை சில நேரங்கள்ல ஒப்பு கொடுப்பார். ஆனா கைவிட்ட மாட்டார், கூடவே இருப்பார். அல்லேலூயா. நீங்க என்ன பண்ணணும்? அப்ப புடைக்கும் போது என்ன பண்ணணும்? விட்டு கொடுக்கணும். என்ன பண்ணணுங்க? விட்டு கொடுத்து உங்களுக்குள்ள இருக்கிற மாசு, மருவு, அழுக்கு, தூசு எல்லாம் உங்களை விட்டு என்ன பண்ணணும்? வெளியே போறதுக்கு நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா சுத்த பொன்னாக விளங்குவீர்கள். ஹல்லேலூயா. சுத்த பொன்னா கர்த்தர் உங்களை விளங்க பண்ணுவார். ஆமாம். அதனால் நான் பழைய ஏற்பாட்டு விசுவாசி இல்லை, புதிய ஏற்பாட்டு விசுவாசி. இன்னைக்கு அவர் ரத்தத்துக்குள் இருக்கிறேன், சாத்தான் என்னை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி உங்களை யாராவது நயவஞ்சகமாக ஏமாத்துனாங்கன்னா அவங்க வேத வசனத்தை புரட்டுறாங்க. பவுல் சொல்லுகிறார், நாங்கள் கலப்படம் இல்லாமல் உங்களுக்கு போதிக்கிறோம். அதனால பவுலை நிறைய பேர்த்துக்கு பிடிக்கல. உங்களை அப்படியே எமோஷன்லயே கொண்டு போறதுக்கு சில ஊழியக்காரங்க இருக்காங்க. அவங்களெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணுங்க? பிடிக்கும். ஏன்? அவர் என்ன பண்றதே இல்லை, திட்டுறதே இல்லைங்க. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே கடிந்து கொள்ளுகிறவர் என்று சொல்லி வேதத்தில் எழுதியிருக்கிறது. அவர் ரொம்ப நல்லவர். ஆனா அவர் என்ன பண்றாருங்க? கடிந்து கொள்ளுகிறவர். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை நேசித்து அவனை சிட்சிக்கிறது போல யாரை தேவன் நேசிக்கிறாரோ, யாரை தமிழத்தில் சேர்த்து கொள்ள விரும்புகிறாரோ அவர்களை அவர் தண்டிக்கிறார் என்று சொல்லி தகப்பன் பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லுகிறது போல நான் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் என்று சொல்லி வேதத்தில் எழுதியிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த சாத்தான் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, அவன் முழு லூசு. நம்மளை சில நேரத்துக்கு அரை லூசு பண்றான். என்னங்க? முழு லூசு நம்மள நேரத்துக்கு என்ன பண்ணுது? அரை லூசு பண்ணிடுறான். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணிடுறாருங்க? அதை டைட் பண்ணிடுறாரு. ஏன்னா கரம் யார் கையில் இருக்குது? அவர் பிடிச்சிருக்கிறார். நல்லா கவனிங்களேன். இந்த பேதுருவை ஆண்டவர் அழைக்கும் போது என்ன சொல்லி அழைச்சாரு? மனுஷனை பிடிக்கிறவனா உன்னை அழைக்கிறேன்னு அழைச்சார். மனுஷனை பிடிக்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸி. நீங்க போய் ஒரு 10 பேர்த்த கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னா உங்களால கூட்டிட்டு வர முடியுமா? முடியாதா? எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்க வாங்க, ஒரு 10 பேர் வாங்குங்க அப்படின்னா உங்களால வடிவமா ஒரு 10 பேர் இந்த இடத்த கூட்டு வர முடியுமா? கூட்டு வர முடியும். பாருங்க, ரொம்ப படிப்பு கம்மியா இருக்கிறது இங்க யாரு? கோச்சிக்காதீங்க. 10ஆவதுக்கு கீழே படிச்சிருக்கிறவங்க யாரு? 1 2 3 4 5. உங்களால ஒரு 10 பேர்த்துங்க கூட்டு வர முடியுமா? எதுவுமே சொல்லாம வாங்க, உங்க ஒரு நல்ல காரியம் நடக்குது, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 10 பேர்த்த கூட்டு வர முடியுமா? முடியும். 10 பேர்த்தோட 20 பேர். நீங்க இயேசுவை கும்பிடலாம்னு சொல்லி கூட்டு வந்தாதான் முடியாது. சும்மா வாங்க வந்துட்டு போலாம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்? 50 பேர்த்த கூட என்ன பண்ணலாம்? கூட்டிட்டு வரலாம். அப்ப மனுஷனை பிடிக்கிறது சொல்லுங்க, ரொம்ப ஈஸி. ரொம்ப கஷ்டம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் வாய் பேச தெரிஞ்சா போதும். அவன் மனுஷனை பிடிக்கிறவன அழைக்கப்பட்டான். ஆனா சாத்தான் தெரியல, நான் புடைச்சேன்னா இவன் என்ன ஆவான்னு அவனுக்கு தெரியல. தெரியாம போய் அனுமதி வாங்கிட்டு அப்படியே கும்மாளம் போட்டுக்கிட்டு வர்றான். டங்கு டங்கு டங்கு. என்ன? பேதுருவையே புடைக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? எனக்கு அனுமதி கொடுத்துட்டாரு. ஆண்டவர் நினைச்சிட்டு இருப்பாரு, போடா 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 லூசு, உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். புடைச்சு முடிச்ச உடனே
ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, இதுவரைக்கும் நீ மனுஷனை பிடிக்கிறவனா இருந்த, இனிமே மனுஷனை மேய்க்கிறவனா நீ மாறிட்ட. வசனம் தெரியுமா எங்கன்னு? ஹலோ, மனுஷனை பிடிக்கிறவனா இருந்தவன் சாத்தானால புடைக்கப்பட்டு சுத்தமாக்கப்பட்ட பிறகு அவன் யாரா மாறிட்டான்? ஆடுகளை மேய்க்கிறவனாய் மாறிவிட்டான். இப்ப மனுஷனை பிடிக்கிறது கஷ்டமா, மனுஷனை மேய்க்கிறது கஷ்டமா? சத்தமா சொல்லுங்க. நம்ம பிள்ளையவே நம்ம மேய்க்க முடியல. ஏதாவது சொன்ன பேச்சு கேக்குதா? சொல்லுங்க. 2 வயசு நடக்க ஆரம்பிச்சிருச்சு, மேய்க்க முடியலங்க. அதனால தாங்க கொண்டாந்து பள்ளிக்கூடத்தில் விட்டுட்டு போறேன். வாத்தியார் அவ்வளோ பாவப்பட்ட ஜென்மம். 2 நாள் லீவ் விட்டா என்ன பண்ண முடியல, தாங்க முடியல. எதுக்கு தான் அந்த வாத்தியார் லீவ் விட்டானோ தெரியல. ஸ்தோத்திரம். பெத்தவங்கனால என்ன பண்ண முடியல, மேய்க்க முடியல. ஆனா ஊர் உலகத்தையே மேய்க்கக்கூடியவனாய் பேதுருவை கர்த்தர் என்ன பண்ணாருங்க, மாற்றினார். எவ்வளவு பேர் சந்தோஷப்படுறீங்க? அதனால நாங்க பைபிளையும் படிக்க மாட்டோம், ஜெபமும் பண்ண மாட்டோம். எங்களை போட்டு புடைக்கிட்டோம். புடைச்சதுக்கு பிறகு நாங்க என்னவாயிருவோம்? அப்படியா? இல்லை, வேண்டாங்க. ஹலோ, அதனால என்ன பண்ணுங்க, நீங்க சோதனைக்கு உட்படாதபடிக்கு. அப்ப ஆண்டவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? நீங்க முறத்துக்கு என்ன பண்ணக்கூடாது, போக கூடாது. நான் பண்ணுகிற பரிசுத்தத்தில் நீங்க பரிசுத்தம் அடையணும். அது அதை விட மேன்மை. அல்லேலூயா. என் ஆவியினால நீங்க கழுவப்படணும், என் ரத்தத்தினால நீங்க கழுவப்படணும், என் கூட பேசுகிறதுனால நீங்க பரிசுத்தமாகணும். அப்போ சாத்தான் படைச்சு பரிசுத்தம் ஆகிறத விட இந்த பரிசுத்தம் மேன்மையான பரிசுத்தம். வசனத்தினால நீங்க என்ன பண்ணப்படணும், புடமிடப்படணும். பரிசுத்த ஆவியினால நீங்க என்ன பண்ணணும், புடமிடப்படணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய விருப்பம் சீசர்களை பார்த்து சொல்றாரு, நீங்க என்ன செய்யப்படக்கூடாது, சோதனைக்கு உட்படவே கூடாது. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, விழித்திருந்து ஜாக்கிரதையா இருந்து நேரத்தை வேஸ்ட் பண்ணாம வீணான அலுவலர்களுக்குள்ள போய் மாட்டிக்காம தேவையில்லாத சிக்கல்களுக்குள்ள போய் சிக்கிக்காம ஒழுங்கா முட்டி போட்டு